எம்பி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்து இந்த 2026ஆம் ஆண்டானது உங்களுக்கு பொன்னான வருடமாக உங்களுக்கு அமையப் போகிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு கடையாக இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதாக இருக்கட்டும், அது எல்லாமே அற்புதமாக இருக்க போகிறது. சிறிய கடையாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் பார்த்தா மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழில் அமைக்கவே இல்லைன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் தொழில் புதுசாக அமைக்க போகிறீங்க. கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, தனித்த தொழிலாக இருந்தாலும் சரி. அதுவும் இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட தொழில், உணவு சார்ந்த சம்மந்தப்பட்ட தொழில், பேக்கரி சம்மந்தப்பட்ட தொழில், அது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மடங்குக்கு பன்மடங்கு உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், இது போன்ற எத்தனையோ மாற்றங்கள் இந்த 2026 உங்களுக்கு அமைய போகிறது. உங்கள் உடல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசினியர்களை பொறுத்து ஒரு முறை முழு உடலை முழு பரிசோதனை செய்து கொள்வது உங்களுக்கு உத்தமத்தை கொடுக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மிதுன ராசினியர்களுக்கு காது பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, மூக்கு பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு கழுத்துக்கு மேலே கட்டாயம் வரத்துக்கான அமைப்பு இருக்கிறது. அதனால் உங்களால் முடிந்த வரைக்கும் இது போன்ற உறுப்புகளுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு இல்லாமல் பார்த்து கொள்வது இந்த 2026 உங்களுக்கு அதிகமான ஆஸ்பத்திரி செலவு குறைச்சி கொடுக்குற சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மூக்கு தானே, அது என்ன செஞ்சிட போகுது, காது தானே, குச்சி விட்டு குத்துறதுனா என்ன நடந்துட போகுது, பட்ஸ் விடுறதுனால தான் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் மருத்துவ செலவு செய்வதும் இல்லாமல் உடல் ரீதியில் அதுக்கான வலி வேதனை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் குறிப்பாக மூக்கு, தொண்டை, காது பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2026 வரப்போகிறது. எவ்வளோதான் ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ்ன்றது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அதனால் அதில் நீங்கள் முழுமையான கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் உறுப்புகளில் எந்த ஒரு உறுப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுத்தாலும் மொத்த உடலுமே உங்களுக்கு பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் ஏற்படும். அப்படி இந்த 2026 அதிகமாக இந்த குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு, திருமண தடைகளில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் வளர்ச்சி ஏற்படுறவங்களுக்கு, புதிய பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுற அமைப்பு, ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, கடல் கடந்து போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாடுகளில் போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, புதிய டெக்னாலஜிகள் அட்வான்ஸாக வரப்போகிறது. மொபைலில் பார்த்தீங்கன்னா புதுசாக அட்வான்ஸான மொபைல்கள் வரும். அதே போல் கம்ப்யூட்டர், லேப்டாப் சம்மந்தப்பட்டதில் புதுசாக அட்வான்ஸாக இருக்கும். நமக்கு எளிமையான முறையில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் தான் அதை பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வர போகிறாங்க. மருத்துவத்தில் மிகப்பெரிய புரட்சி கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி நேயர்கள். இந்த மருத்துவத்தில் புதிய மருந்துகள், அதாவது கொடிய வகையான நோய்களுக்கு, இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு, அதே போல் HIV சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு, இது மாதிரி கொடிய நோய்களுக்கு எல்லாமே மருந்துகளை கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்தில் அமைய இருக்கிறது. அது இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீட்டில் ஒரு விழா நடக்குது, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சுப காரியங்கள் நடக்குது அப்படின்னா அது தேவையற்ற உறவினர்களால் உங்களுக்கு பிரச்சனை வர இருக்கும். அதனால் அந்த உறவினர்கிட்ட நீங்கள் கவனமாக இருந்து கையாண்டீங்க அப்படின்னா இந்த 2026 உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்க போகிறது. தெய்வ வழிபாடு, முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதோ, பெருமாளை வழிபாடு செய்வதோ, குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு உத்தமத்தை கொடுக்கும், இந்த வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன வண்டி வாகனத்தில் பார்த்தா சரி விபத்துகள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய ஆபத்துகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ மிதுன ராசி நேயர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்வதும், அக்னி பக்கம் நெருப்பு பக்கம் விடாமல் பார்த்து கொள்வதும், நீர்நிலைகள் பக்கம் விடாமல் பார்த்து கொள்வதும், வண்டி வாகனத்தில் கவனத்தை செலுத்தி வண்டி வாகனத்தை செலுத்துவதும் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டானது ஒரு அற்புதமான நிகழ்வுகளை நடக்க இருக்கிறது. சொந்த பந்தங்களை கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த 2026 உங்களுக்கு அற்புதமான நிலையை உருவாக்கி கொடுக்கும். மனை வாங்குறதா இருக்கலாம், வீடு புதுசாக கட்டுறதா இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா புதுசாக ஆடு மாடு கோழி வளர்ப்பு இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் இருக்கும் அந்த மிதுன ராசியில். அப்படி இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கவனங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா ஆடு மாடு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வாயற்ற ஜீவன்கள், அது பேசக்கூடிய தன்மை இல்லாத ஜீவன்கள். அதனால் அதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக பார்ப்பது உங்களுக்கு உத்தமத்தை கொடுக்கும். அதனால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக வாகனங்கள், இந்த டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க,
இல்லை டிரான்ஸ்போர்ட் கமிஷன் சம்மந்தப்பட்ட பேஸில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். அக்ரிமெண்ட் போடுவதில் கவனம் இருக்க வேண்டும். பணம் வந்து பார்த்தோன்னா 2 பேருக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்து பார்த்தோன்னா அந்த நிகழ்வுகளை நடத்தி கொள்வது இந்த வருடம் உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சில தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எம்வி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவியை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அந்த சேனலில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. நீங்கள் அதன் மூலியமாக உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கு அனைவருக்குமே இந்த சேனலை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டின் மூலமாகவோ ஃபோன் செய்து உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.